சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட்லேருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து அது. சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,900 வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து தேர்வே எழுத தேவையில்லை. ஸோ தேர்வு இல்லாமல் தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/1/2025 தாங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இது தமிழகம் முழுவதுமே வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க, என்ன வேக்கன்சி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியாவிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எந்த மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி தான் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எந்த டிவிஷன் யூனிட்டில் வந்து இருக்குது, அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது ரிசர்வேஷன் சைடில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 17 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ரிசர்வேஷன் சைடு அது மட்டும் இல்லைங்க, என்னென்ன டிவிஷன்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதுக்கான பேசிக் பே வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 19,900, அதாவது 19,900 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு பீரியட் ஆஃப் ப்ரொபகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 years ஆஃப் பீரியட் ஆஃப் ப்ரொபகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 18லேருந்து 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ்னால் அது கூட +5 years வந்து ஆட் பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் வந்து +3 years வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த மோட்டார் மெக்கானிசம் பற்றின நாலேஜஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து 3 years அட்லீஸ்ட் 3 years வந்து உங்களுக்கு வந்து ஹெவி மோட்டார்ஸ் வெஹிக்கல் ஓட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த குவாலிட்டியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமுமே வந்து கிடையாது. உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா அப்படிங்கிறத மட்டும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஹெவி மோட்டார்ஸ் எல்லாம் ஓட்டுவீங்களா அப்படிங்கிற ஸ்கில்ஸை மட்டும் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஜாப் வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன, அதாவது அந்த அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்சு வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸு, உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டட் அட்ரஸ்ஸு பின்கோடோட கொடுக்கணும் ரெண்டுமே, உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுக்கணும், நீங்கள் சிட்டிசன்ஷிப் எந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், ஏஜ் ஆஸ் அ மந்த் அந்த வயசில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீசஸ் மேனா அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன போர்டு, இயர் ஆஃப் பாசிங், இந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸான டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான சில கேட்டகரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இவங்க வந்து மேலே கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்களா இந்த அட்ரஸ்க்கு, அதாவது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் வந்து போடணும். டேட்டு பிளேஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் என்வலப், அதாவது இந்த என்வலப்போட ஃபார்மேட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபார்மேட் ஆஃப் என்வலப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ, யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வரீங்களோ கண்டிப்பாக நீங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/1/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிஃபோரே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.